அதிரடிக்கு பெயர் போன அதிபர் டிரம்புக்கும் கியூட் ரியாக்ஷனுக்கு பெயர் போன இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கும் இடையே வெடித்த போர் சர்வதேச அளவில் பரபரப்பை எகிர வைத்துள்ளது. நம் பிரதமர் மோடி, டிரம்ப், மெலோனி உள்ளிட்ட உலகின் முக்கிய தலைவர்கள் சமீபத்தில் பிரான்சில் நடந்த G7 மாநாட்டில் பங்கேற்றனர். இது தொடர்பாக இத்தாலி செய்தி நிறுவனத்துக்கு டிரம்ப் பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது தன்னிடம் எப்படியாவது போட்டோ எடுக்க வேண்டும் என்று இத்தாலி பிரதமர் மெலோனி கெஞ்சியதாக அதிர்ச்சி கிளப்பினார். டிரம்ப் கூறியது: எனக்கு மெலோனியிடம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இருப்பினும் பேசினேன். நான் பேசியதால் நிச்சயம் அவர் மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடும். மெலோனிக்கு என்னுடன் எப்படியாவது போட்டோ எடுக்க வேண்டும் என்ற ஆசை. இதற்காக என்னிடம் வந்து கெஞ்சினார். உண்மையில் அவருடன் எனக்கு போட்டோ எடுக்க விருப்பமில்லை. ஆனால் அவர் கெஞ்சியது எனக்கு பரிதாபத்தை ஏற்படுத்தியது என்று ட்ரம்ப் கூறினார். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி சர்வதேச அளவில் கவனம் ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பெண் தலைவர். அவரது கியூட் ரியாக்ஷன் உலக அளவில் பிரபலமானது. நம் பிரதமர் மோடிக்கும் மெலோனிக்கும் வேறு யாருக்கும் இல்லாத நெருங்கிய நட்பு உண்டு. மோடி, மெலோனி சேர்ந்து உருவாக்கிய மெலோடி கூட்டணியும் உலக அளவில் ட்ரெண்டிங் ஆனது. இப்படி சர்வதேச அளவில் நன்கு தெரிந்த மெலோனி குறித்து ட்ரம்ப் சொன்னது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ட்ரம்பின் கூற்றை கேட்டு கியூட் லேடியே கொதித்து போய்விட்டார். ட்ரம்ப் மூக்கை அறுக்கும் விதமாக சுட சுட பரபரப்பு வீடியோவை மெலோனி வெளியிட்டார். அதில் அவர் கூறியது: ட்ரம்ப் சொன்னது முற்றிலும் பொய். எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறது. அமெரிக்காவின் அதிபர் எதற்காக தனது நட்பு நாடுகளிடமே இப்படி நடந்து கொள்கிறார்? எனக்கு இது ஏன் என்பது இன்னும் புரியவில்லை. ட்ரம்ப் இப்படி நடந்து கொள்வது இதுவே முதல் முறை அல்ல. நட்பு நாடுகள் மீது இப்படி கொந்தளிக்கும் ட்ரம்ப் எதற்காக ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் எதிரிகள் மீது கொந்தளிப்பதில்லை? மாறாக எதிரி நாட்டு தலைவர்களிடம் மிகவும் நெருக்கமாகவும் கனிவுடனும் நடந்து கொள்கிறார். இறுதியாக ட்ரம்ப் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நானும் சரி, இத்தாலியும் சரி, யாருடைய காலில் விழுந்தும் கெஞ்சிய வரலாறு இல்லை என்று மெலோனி ஆவேசம் காட்டினார். Dunque, certe cose meritano una risposta immediata. Le dichiarazioni di Donald Trump sono dichiarazioni totalmente inventate, sono francamente allibita, non so perché il Presidente degli Stati Uniti si comporti così con i propri alleati, non è del resto la prima volta che accade, posso solo dire che dispiace che non abbia la stessa determinazione con i nemici dell'Occidente, con i nemici degli Stati Uniti, con leadership con le quali invece si dimostra molto più accondiscendente, però una cosa se la deve ricordare: io e l'Italia non imploriamo mai. இத்தனைக்கும் G7 மாநாட்டின் போது ட்ரம்பும் மெலோனியும் நன்றாகவே நடந்து கொண்டார்கள். நீண்ட நேரம் ஒன்றாக பேசினார்கள். ஆனாலும் மெலோனி மீது வன்மத்தை கக்கியிருக்கிறார் ட்ரம்ப். உண்மையில் ட்ரம்பும் மெலோனியும் நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள். இரண்டு பேருமே வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள். ஐரோப்பாவிலேயே ட்ரம்பின் ஆதரவாளராக இருந்த ஒரே தலைவர் மெலோனிதான். இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற போது அந்த விழாவில் பங்கேற்ற ஒரே ஐரோப்பிய தலைவரும் அவரே. ஆனாலும் ட்ரம்ப் வன்மம் காட்ட ஒரு காரணம் உண்டு. ஈரான் போர் துவங்கிய பிறகுதான் இருவர் நட்பிலும் விரிசல் விழுந்தது. அதாவது, ஈரான் போர் விவகாரத்தில் ட்ரம்ப் நடவடிக்கையை போப் லியோ எதிர்த்தார். பதிலுக்கு அவரை பகிரங்கமாக விமர்சனம் செய்தார் ட்ரம்ப். அப்போதுதான் முதன்முறையாக ட்ரம்புக்கு இத்தாலி பிரதமர் மெலோனி கண்டனம் தெரிவித்தார். போரில் ட்ரம்புக்கு பெரிதாக மெலோனி ஆதரவு காட்டவில்லை. இதற்கிடையே ஈரானை தாக்க இத்தாலியின் விமானப்படை தளத்தை பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்கா அனுமதி கேட்டது. ஆனால் மெலோனி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இதனால் மெலோனியை துணிச்சல் இல்லாத தலைவர் என்று ட்ரம்ப் சாடினார். இதெல்லாம் தான் இருவர் நட்பிலும் விரிசலை ஏற்படுத்தின. இந்த கோபத்தில்தான் இப்போது மீண்டும் மெலோனியை வம்புக்கு இழுத்து இருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்பின் செயலால் மெலோனியுடனான நட்பில் மட்டுமின்றி அமெரிக்கா இத்தாலி உறவிலும் விரிசல் விழுந்துவிட்டது. ஜூன் 21, 22 தேதிகளில் இத்தாலி வெளியுறவு அமைச்சர் ஆண்டனியோ தஜானி அமெரிக்கா செல்வதாக இருந்தது. அவர் இப்போது தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டார். ஜார்ஜியா மெலோனியை கடுமையான வார்த்தைகள் மூலம் புண்படுத்தி இருக்கிறார் ட்ரம்ப். இதன் மூலம் மொத்த இத்தாலியையும் அவர் அவமதித்து விட்டார். எனவேதான் அமெரிக்க பயணத்தை ரத்து செய்துவிட்டேன் என்று இத்தாலி வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார்.